People will say, well, I don't have anything, I can't also meditate because my mind is uncontrolled. மக்கள் கூறலாம் தன்னிடம் எதுவும் இல்லை, தன்னால் தியானம் கூட செய்ய முடியாது, ஏனென்றால் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாது என்று. So alternative offering without any meditation which will satisfy the Lord is Nam Sankirtan. தியானத்தின் மூலமாக கூட அர்ப்பணிக்காமல் நாம் பகவானுக்கு எதிரும் செய்ய வேண்டும் என்றால் நாம் கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிமுறை நாம சங்கீர்த்தனம். Even if we can't offer flowers, even if we can't do deity worship, even if we don't have conch shells and flowers or whatever, we chant the name, the Lord is completely satisfied. நம்மிடம் மலர்கள் இல்லாவிட்டாலும் சரி, விக்கிரக வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் சரி, அர்ப்பணிக்க பொருட்களே இல்லாவிட்டாலும் கூட சரி, நாம சங்கீர்த்தனத்தில் நாம் ஈடுபட்டு புனித நாமத்தை ஜபித்தால் பகவான் பூர்ண திருப்தி அடைகிறார். So the Lord provides all sorts of methods by which we can express our devotion. நம்முடைய பக்தியை வெளிப்படுத்த பகவான் பல வழிமுறைகளை நமக்கு வழங்குகிறார். We can offer items as in deity worship, we can do it mentally, or we can simply chant the name. விக்கிரக வழிபாட்டில் பொருட்களை அர்ப்பணிப்பது போல நாம் அர்ப்பணிக்கலாம், மனதளவில் அதை செய்யலாம், அல்லது மனதளவில் நாம ஜபத்தையும் செய்யலாம். The benefit of the name is that even if there is no devotion, still it has effect. நாமத்தினால் அடையக்கூடிய பலன் என்னவென்றால் பக்தியே இல்லாவிட்டால் கூட அந்த நாமத்தை உச்சரிக்கும் நபருக்கு பலன் கிடைக்கும். So later in the Bhagavatam, Canto 6 I guess it is, there it says that even if you're falling off a cliff, or you're getting beaten by dacoits, or you're getting bitten by a snake, and you happen to chant the name of the Lord, very good. The Lord is going to save you. பாகவதத்தில் பிற்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது, மலை உச்சியிலிருந்து விழுந்தாலும் சரி, பாம்புகளால் தீண்டப்பட்டாலும் சரி, திருடர்களால் சூழப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டாலும் சரி, நாம் பகவானின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும், பகவான் நம்மை காப்பாற்றுவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. So such chanting is enough to get rid of your karmas. அத்தகைய நாம ஜபமே நம்முடைய கர்ம வினையை அழிப்பதற்கு போதுமானது. If we want prema, then we should chant with devotion. ஆனால் பிரேமை வேண்டுமென்றால் பக்தியோடு நாம ஜபம் செய்ய வேண்டும். So this is the easy process by which we can advance, and therefore recommended by Chaitanya Mahaprabhu for the people of Kali Yuga. இந்த சுலபமான வழிமுறை மூலமாக நாம் பக்தியில் முன்னேற முடியும். இதன் காரணமாக சைத்தன்ய மகாபிரபு கலியுக மக்களுக்கு இந்த வழிமுறையை பரிந்துரை செய்துள்ளார். So our Goswami